பேரும் பெருமையும் சிறந்த அழகதிரு பொன்னாடு. இந்நாடோ காளியூர். காளியூர் கிராமத்தில் வாசம் புரிந்து வரக்கூடிய ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாய் பிறந்திருக்க வருவை தாய்மார்களும் பெரியோர் பெரியோர் அத்தனை பேரும் பெருத்த ராஜசபையாக கூடியிருக்கிறார். இன்னும் காரணம் அத்தனை தெய்வங்களுடைய ஆலயத்தின் விழாவனை இன்றைக்கு பெரும் விழாவாக கொண்டாடி நமக்கு சர்க்கரை விருந்து சாதமானது கொடுத்து அன்போடு ஒரு இரவு நாடகம் அதில் ஊட்டி வைத்திருக்கிறார். கண்டிப்பாக இல்லையா? நாடகத்தை வைத்து நல்ல படங்களும் நாடகத்தை காண அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தப்பு பண்றீங்க. என்னது அங்கெல்லாம் படுத்து தூங்குறாங்க, சூத்த கட்டிக்கிட்டு கையில வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. வீரமாத்தியம்மனுக்கு வீரமாத்தியம்மன் கோயிலுக்கு கூத்துடுவோம், சூத்த காட்டிட்டு தூங்குவோம். அவங்க இந்த வருஷம் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க, அடுத்த வருஷம் இவங்க எல்லாம் சூத்த காட்டிட்டு தூங்குவாங்க. அப்பா என்ன பண்ண அரும்பாடுபட்டு எத்தனையோ இடங்களை தாண்டி நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எதை காட்டிட்டு தூங்குவாங்க? சூத்த கட்டிக்கிட்டு. ஆனா ஒரு அவங்க மனசு வைக்கலன்னு வச்சுக்க, நீ அதை காட்டிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்க. ஆனா இதுல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு என்னது, இத்தனை பேர் தூங்கினாலும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தூக்குறாரு. இங்க பாரு, புட்டு கூட சைஸ் கூட இல்ல, இருக்கிற 16 பேருக்கு என்ன செய்தி கேக்குது. குழந்தையா என்ன பண்ண? குழந்தையும் தெய்வம் ஒன்று. குழந்தையும் தெய்வம் ஒன்று தான். ஆனா இது குழந்தை இல்ல, நம்மளால கொல்ல வந்த மாத்தாது. அப்படி அத்தனை பேருக்கும் கலைவாண சரஸ்வதி நாடக சபாவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த பணிவான நன்றி கலந்த நாடகம் வைத்திருப்பது ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் அதாவது தொடர்புகளுக்கு நன்றாக இருந்தாலும் அதனை தூண்டிவிடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுமா? அதை போல நமக்கெல்லாம் கைக்கு கை பானமாக இருந்து கேட்டதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் படித்து கொடுத்து பக்கத்துணையாக இருந்து நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு எப்படி வலதகரம் போல இருக்கக்கூடிய இன்னும் பொறுமைக்கு தர்மன் போருக்கு வீமன் குடும்பத்திலே கர்ணமகாராஜருடைய குணம் கொண்ட இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இன்னும் ஐயா கருப்பண்ணன் ஐயா அவர்கள் அண்ணவர்கள் நமது கலைக்குழுவுக்காக ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அது மட்டுமல்ல, ஆதரவு ஒடுப்புதோடு இல்லாமல் அன்பளிப்பாக அவர்களிடத்திலிருந்து அன்பளிப்பாக 100 ரூபாயும் வர எல்லா வருஷக்காருக்குமே ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய பெருபடிக்காக அருமை ஐயா அவர்களும் அன்பளிப்பாகவும் இன்னும் நமது கருப்பூர் வெள்ளாளப்பட்டில் வாசம் புரிந்து வரக்கூடிய செல்வண்ணி யூடியூப் சேனல் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களும் கலைக்குழுவுக்காக வருகிறார் இல்லையா? அவருக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த படிமான நன்றிகள். இருப்பினும் ஒரு விஷயம், எப்படிங்க இங்கே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதைகள் இருக்காது, இங்கே நடிக்காத நடிகர்களும் இருக்க மாட்டார்கள். இருந்த போதும் இப்பேற்பட்ட இன்னும் புண்ணியம் அந்த பெருத்த ராஜசபையில் அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கும் நாடகம், அரங்கேற்றம் செய்த நாடகம் ஆயா கூதி ஆளுக்கு பாதிக்க இல்லப்பா. அதானே நீங்க டெம்போல வரும்போது பேசிட்டு வந்தீங்கல்ல, அது வரல, அது இல்ல. ஆஹா, இது வேற. நான் சொல்றது இங்க நடத்துறது. அவளை மாத்திட்டாங்க, சொல்ல மாட்டீங்களா? மாத்திட்டா அங்க சொன்னது அது வந்து நாடகம் வந்தானே மாறி போச்சு. அதுல விட்டதுல இப்ப இதுல விட்டதுல கேட்டீங்க. ஆமா ஏங்க, சிவபுராணத்துல ஒரு பாகமாக்கியா பெரியாண்டி சிவன் மயான கொள்ளை, பெரியாண்டி சிவன் மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நாம் துரிதமாக நடத்திக் கொண்டிருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யார்?
சாமி உனக்கு என்ன அவ்வளவு அவசரப்பட்டு போற நீ யாருன்னு கேட்டீல சொல்றதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அப்படியா? எங்களுக்கு தெரியாது நீ யாருன்னு. தெரியுமா? உன் பேர் எல்லாமே தெரியுமா? ஊர் மகண்டு என்னது? ஏமா எலிஜிபிள் சேர்ந்து வெற்றி தான் நீ. வெற்றி நமக்கு எல்லாம் குருநாதர் மாதிரி. அவனுக்கு தான் தெரியுமா? இன்னும் மேல ஏதாவது தெரியுமா? கதையில யாருன்னு சொல்லி கேட்டா கதையில கேட்ட காலையில யாருன்னு சொல்லி சொல்றேன். நான் கேட்பது கதையில். கதையில் கதையில் நீங்கள் யாரு? நான் சொல்லல நம்மள கொல்ல வந்து மாத்தாத்த குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்கு. என்னடா கொல்ல வந்து நான் நைட் 10 மணில படம் பாடுறேன். நீ இப்பதான் வெளியே வந்த. அந்த மலரை சத்தத்தை கேட்டா எவ்வளவு கவலையாக இருந்தாலும் மனதை விட்டு பறந்து போய்விடும்டா மடையா. ஆமா சாமி பறந்து போயிடும். இது இன்னும் கொண்டாரு இப்படியே கத்திடுச்சுன்னா காலையில போறப்ப என் பேக்குள்ள எடுத்து போட்டு போயிடுவேன். இதுதான் நடக்கும். அப்படியா? பேக்குள்ள எடுத்து போட்டு உடனே விட்டுட்டு வந்து. அதாவது இந்த பூமியினுடைய ஆயுட்காலம் மொத்தம் 4 யுகம். 4 யுகம். திரேதா துவாபரி கலியுகம். ஆமா. இப்படி கிளிதா களி அண்ணாட போய் கழிச்சு சொல்றத பூன்னு மட்டும் தான். நான் சொல்றதே உனக்கு புரியாதா? சொன்னா புரியுங்க. திருப்பி சொல்லுங்க. அப்ப நான் சொல்லாம இவெல்லாம் என்ன கைதாடியா காட்டிட்டு இருந்தேன். எனக்கு காது செவிட்டுக்காதுங்க. அந்த பக்கம் காதுல பேசுறீங்களா கேட்காது. இந்த காது என்னாச்சு? இந்த காது சீக்காது. இது அது அறகுறையே கேட்காது. நீ கேக்குற அறிவாத்தான் என்ன பண்றது? ஓத்துக்கு பியத்தனை மனுஷனுக்கு தெரியும். சொல்லு பாங்க. என் தாய் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அதான் சொல்லி கேட்காது ஒண்ணு சீக்காதுங்கிறீங்க. நீ எதுக்கு கூத்தாடுறதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் கேட்டா 16 பேருக்கு நான் கை கொடுக்க முடியுமா? சொல்லு பாக்கிறதுக்கு கை நீ வந்து என்ன கேட்டீங்கன்னா கை கொடுக்க வந்தியா? அம்மாலாம் நான் தூங்கி இருக்கும். பிள்ளை பிடிக்காம உடனே போய் மூஞ்ச காட்டி பயமுறுத்திருக்கிறேன். அதனாலதான் யாரு போனாலும் பக்கத்துல போனா பயப்படுது. நான் பயப்படுத்தினீங்க. ஒரு 4 பொண்ணு பேர் வந்தாங்க. போய் 2 முத்தம் தான் கொடுத்தாங்க. பிள்ளை பிடி ஆகி போச்சு. துவாபர யுகம் கலியுகம். சரி சரிங்க. இப்படி 4 யுகம். 4 யுகம். இதிலே 4 யுகத்தில் உயிரினங்களை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேருக்கு வேலை. யாராரு மும்மூர்த்தி தெய்வங்கள் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சா எங்க அப்பனே எங்க அம்மா மட்டும்தான். மிஞ்சி போனா அவங்க 2 பேரும் படுத்துக்கிற கட்டில் தெரியும். இவங்க ஒரு வித்தியாசமான கேடுகட்ட பிறவி போல செய்யும். எடுகட்ட பிறவி. ஆமாப்பா. அதிசய பிறவி. அப்பா அம்மாவு அது தெரியுது சரி. அவங்க படுத்துக்கிற கட்டில எல்லாம் தெரியுது அப்படிங்கிறிய. அது காரணம் என்ன சாமி? என்னது? ஒரு பையனை பெத்து விட்டோம். சரி பையனை பெத்துட்டோம்ல. பையன் பாவம்னு சொல்லி பையனை கட்டில விட்டா பரவாயில்ல. பையனை எட்டி வச்சு வீட்டு விட்டு வெளியே தோத்துட்டு அப்புறம் அம்மா கட்டில படுத்துட்டு அது என்ன அர்த்தம்? சொல்லு பாக்கலாம். அவங்கதான் என்ன கெடுக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகலீங்க. அப்பா அம்மா கிட்ட தான் சோறு வாங்கி திக்கிறேன். அவங்கிட்ட தான் திங்கிறேன். நாளைக்கே எங்களுக்கு போய் கறி எடுத்துட்டு போய் சோத்துல ரசம் வச்சலான்னு தான் இருக்கேன். ராவடி தாங்க முடியல. நைட் 1 மணி ஆனா சவுண்ட் வருதுங்க. கீச்சு போய் கட்டில சவுண்ட் வருது. நாளைக்கே ரசம் வைக்கிறேன். அந்த கட்டில் சத்தத்துக்கு பரிசாக வந்தவன் தான் நீ. அதுக்குதான் வந்தனா? அப்ப எங்க அப்பா ஒண்ணு மேல கொடுக்கல. கட்டில தான் வேலை பண்ணிக்குது. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னு சொல்லு. நீ ஒரு துஷ்ட முண்டம். சரி சரி. ஆனால் திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்தில் மும்மூர்த்தி தெய்வங்கள் 3 பேர் உயிரினங்களை படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அன்னவருக்கு தொழில். அப்படி இருந்தாலும் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவபதங்களையும் மரம் செடி கொடி புல் பூண்டு அனைத்தையுமே படைக்கக்கூடிய தொழிலை மேற்கொண்டது யாரு? நன்முகம் படைத்த பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழில். பிரம்மதேவனுக்கு படைக்கும் தொழில். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் பிரம்மனால் படியளக்கப்பட்ட உயிரினங்களுக்கு படி அளக்கின்ற தொழில் முக்கன் படைத்த பரமேஸ்வரனுக்கு படி அளக்கும் தொழில். முக்கன ஈஸ்வரனுக்கு படி அளக்கும் தொழில். ஆமா சரிங்க. உங்களுக்கு இருந்தாலும் நல்லார்களை வாழ வைப்பதும் தீயவர்களை அழிப்பதும்
நல்லவன் என்று தெரிந்தால் வேண்டிய வரங்களும் வளங்களும் கொடுத்து வாழ வைப்பேன். சரி. அவரே தீயவன் என்பதற்காக தெரிந்தால் அறிவிலேயே அழிக்கக்கூடிய தொழில் மேற்கொண்ட என் பெயர் நந்தன், முகுந்தன், நமக்கோடி நாராயணன், ஏழுமலை பொன்னுராமன், கண்ணன், மணிவண்ணன், மாயவன், நயினாமலை வரதப்பன், திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி, வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், இப்படி அகத்தில் 1008 யுகத்தில் 108 அவதாரம் எடுத்து தசாவதாரம் 10 எடுத்து தசாவதார மூர்த்தி என்ற பெயர் பெற்று என் பெயர்தான் பெருமாள் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் நானே. உங்களுடைய பேர் ஸ்ரீமந்த கண்ணனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அந்த 10 அவதாரம் என்னென்ன அவதாரம்? ஆனால் நான் விதையில்லாமல் பிறந்தவன். எப்படிங்க விதை இல்லாம பிறக்க முடியும்? என்ன கேக்குற? விதை இல்லாம ஒரு மரம் எப்படி பொழைக்கும்? இல்ல எப்படிதான் வெளியே வரும்? விதையில்லாமல் எனக்கு ஆதி என்பதும் கிடையாது, அந்தம் என்பதும் கிடையாது. ஆதி என்பதும் இல்ல, அந்தம் என்பதும் இல்ல, பிறப்பு என்பதும் கிடையாது, இறப்பு என்பதும் கிடையாது. ஏங்க ஒரு உசிராகப்பட்டது பிறந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு இறப்பு உண்டு. உங்களுக்கு எல்லாம் கிடையாது. என்ன காரணம்? நான் மனிதர்களுக்கெல்லாம் தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த ஸ்ரீமந்த கண்ணன். அப்படி இருந்தாலும் அவதாரம் என்றால் என்ன? தர்மமானது எங்க அழிஞ்சி அதர்மமானது எங்க தலைவிரிச்சு தாண்டமாடுதோ இடத்துல அந்த அதர்மத்தை வேறறுத்து தர்மத்தை நிலைநாட்ட நான் இருக்கும் இந்த உருவத்திலிருந்து இன்னொரு உருவம் எடுப்பேன். அந்த உருவத்திற்கு பெயர்தான் அவதாரம். அப்படி தசாவதாரம் 10 எடுத்து தெரிவித்தேனே. எந்தெந்த யுகத்தில் என்னென்ன அவதாரம் எடுத்து யாரை படித்தேன்? யாரை படித்தீங்க? புரிந்திருக்க வேண்டுமே. சொன்னால் புரியுங்க. முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தாளக்கார சத்தம், நடுவுல உங்க சலங்காய் சத்தங்க. மத்தாளக்கார சத்தம் இல்ல, மத்தளங்கள் சத்தம். மத்தாளக்கார சத்தம் முடிக்கிறாரு. அவன் அடிக்கலாம் சத்தம் வருமா? அறிவாக பேசுகிறாயே. என்ன அங்கத்திற்கு ஆகாரம் என்ன? என்ன சாப்பிடுறான்? பண்ணுவீங்க. பண்ணு பண்ணுண்டியும் வழக்கமாக சொல். சரி சரிங்க. ஆனால் முதல் யுகம் கிரேதா யுகம். அதுல மொத்தம் 6 அவதாரம் எனக்கு. என்னென்ன அவதாரம்? அதுல முதல் அவதாரம் என்னன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்வதற்கு முன்பதாக நான் நீங்க ஒரு துணுக்கு சொல்லுவேன். துணுக்கு? ஆமா, துணுக்கா கண்டுபிடிக்கணும்.
இதெல்லாம் பெரிய விஷயமா நமக்கு எத்தனை கேள்விக்கு பதில போட்டுருப்பாங்க. ஆனால் இரவிலும் இரவிலும் பகலிலும் கண்மூடி தூங்காத ஒரு உயிரினமாக நான் உருவெடுத்தேன். அது என்ன? இரவுலையும் பகல்லையுமா? ஏண்டா இரவுலையும் பகல் என்ன தூங்காம இருக்கும்? ஏங்க யாரு? எங்க பாட்டியாக்க பாட்டிய பச்சாயா? பாட்டியா பச்சாயத்தாக்க எப்படி? பகலான கட்டல கத்தலையை போய் எடுத்துக்கிறா, பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு குத்துறா. ராத்திரியானா எங்க தாத்திர முடிச்சு மண்டை மண்டையா குத்துறா. வயசாயும் படுத்து தூங்க மாட்டேங்கிறா கண்டாரோலி முண்டை. வயசுல வாலிபத்தில் தூங்கி இருப்பாங்கன்னு தூங்கிருக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் அவங்க தூங்கி இருக்கிறாங்களா இல்லையா? அவ்வளவு தூங்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. தூங்காம இருந்தா பைத்தியம் முடிச்சிருந்தா? பைத்தியம் முடிச்சனால தாங்க தூங்காம இருக்கிறா. இல்ல, ஆனால் பிறந்த நாள் முதல் இறக்கின்ற நாள் வரையுமே கண்மூடி தூங்காத ஒரு உயிரினம் உலகத்தில் உண்டு என்றால் அது நீரிலே நீந்து வாழக்கூடிய மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். தூங்காதா? மீனுக்கு தாயாரி முந்தா நாள் கூட எடுத்து வந்து தின்னுட்டு இருந்தில்ல? இல்லடா, மீனு கண்ணு நல்ல மீனா போச்சிடலாம். மீனுக்கு கண்கள் உண்டு. கண்கள் உண்டு. அந்த கண்களை மூடுவதற்கு என்ன வேண்டும்? இமை வேண்டும். கண் இமைகள் வேண்டும். ஆமா, அந்த இமைகள் மீனுக்கு கிடையாது. மீனு கிடையாது. மீனு செத்து செத்து காஞ்சி கருவாட போன பிற்பாடு அந்த கருவாடை எடுத்து பார், கண் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? முட்டை கண்ணை போட்டுக்கிட்டு திறந்துகிட்டு தான் இருக்குது. கண் திறந்துகிட்டு தான் இருக்கு. கண்ணு மூடி இருக்குதா? இல்ல சாமி. அதனால அந்த மீனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. மீனுக்கு தூக்கம் அந்த மீனாக நான் ஏன் உருவெடுக்கணும்? அதாவது என் மகன் பிரம்மதேவன் கிட்ட அரக்கர குலத்தில் இரக்கமில்லாதபடிக்கு பிறந்த சோமுகா சூரன் அந்த அரக்கன் வரம் கேட்டான். வரம் செய்து வரம் கேட்டான். எப்படி வரும்? எனக்கு சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டான். சரி, சாகாத வரம் யாருக்கும் கொடுக்க முடியாது, அதற்கு நிகரான வேறு வரத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அப்பொழுது என்னை, அதாவது எனக்கு மரணம்னு ஒண்ணு வரணும்னா, சாவுன்னு எனக்கு ஒண்ணு வரணும்னா, பகலிலும் இரவிலும் யார் ஒருவர் தூங்காமல் இருக்கிறார்களோ, பகல் இரவுன்னா ஒரு பகல் ஒரு இரவு இல்ல, மொத்தமாவா? ஆமா, சரிங்க. பகலிலும் இரவிலும் தூங்கவே கூடாது. அப்படி எவன் ஒருவன் இருக்காரோ அவர் கையால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும், மற்ற எவர் கையாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரத்தை கேட்டான். பிரம்மதேவனும் அப்படியே தந்தேன் என்றான். சரி, வந்துவிட்டு வரத்தை பெற்றுக் கொண்டு திரும்பி சென்றான். பிரம்மதேவன் அயர்ந்து சற்று நேரம் தூங்கினான். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிரம்மதேவன் எடுத்திருக்கக்கூடிய 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்களை அந்த சூரன் திருடிக் கொண்டு கரும் கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான். ஒளிஞ்சுக்கிட்டான். ஆமா, சரி. அப்போ நம்மை கொல்லவோ வெல்லவோ எவராலும் முடியாது. இனிமேல் நாமே பிரம்மன், நாமே விஷ்ணு, நாமே சிவன் அப்படின்னு சொல்லி ஆணவத்துல கருங்கடலுக்குள் ஒளிந்திருந்தான். அப்பொழுது பிரம்மதேவன் என்னிடத்தில் முறையிட்டான். ஏன் செயலுக்கு வந்தேன்? பகலிலும் இரவிலும் கண்மூடி தூங்காத உயிரினம் உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது, அதை மறந்து விட்டான் அவன் அப்படின்னு முடிவு கட்டி மிகப்பெரிய சேர்க்கண்டை மீனாக நான் உருவெடுத்து கரும் கடலுக்குள் சென்று சோமுகாசுரனை கொன்று வேதங்களை வீட்டுக் கொண்டு வந்து பிரம்மதேவன் கிட்ட ஒப்படைச்ச அவதாரம் தான் முதல் யுகத்தில் நான் எடுத்த முதல் அவதாரம் மச்சம். இரண்டாவது கூர்மம். கூர்மம் கூர்மம் என்றால் கடல் ஆமை. கடல் ஆமை. அந்த ஆமையாக நான் ஏன் உருவெடுக்க வேண்டும்? தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்து அமிர்தம் கிடைச்சாங்க. சரி, அமிர்தம் எங்க வந்தது? திருப்பார் கடலை கடைஞ்சாதான் அமிர்தம் கிடைக்கும் என்பதற்காக மந்திரகிரி மலை, அந்த மலையை ஒரு பெரிய மத்தாக வைத்து அந்த திருப்பார் கடலை ஒரு தயிர் பானை போல வைத்து வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக வைத்து தேவர்கள் வாழ்புறமாகவும் அசுரர்கள் அந்த பாம்பின் தலைப்பக்கமாகவும் பிடித்து அமிர்தம் கடைஞ்சாங்க. கடையும் பொழுது அந்த மலையினுடைய பாரத்தை தாங்க முடியாம மலை ஒரு பக்கம் சாய்ந்து விட்டது. சரி, மலையை தூக்கி நிறுத்த முடியுமா? அந்த மலையை தூக்கி நிறுத்த தேவர்களும் அசுரர்களும் என்னை நீத்தார்கள். பொழுது மிகப்பெரிய கடல் ஆமையாக நான் உருவெடுத்து அந்த கடலுக்குள் சென்று சாய்ந்து கிடந்த அந்த மந்திரிகளின் மலைய என் முதுகு ஓடு இருக்குது. ஆமைக்கெல்லாம் ஓடு இருக்குது, பார்த்தியா? பாத்துக்கிறேன். அந்த முதுகு ஓடு, அதாவது ஆமையினுடைய அந்த முதுகு ஓட்டின் வழியாக அந்த மலையை தூக்கி நிறுத்தினேன். முதுகு ஓட்டுனால மலையை நிறுத்துறீங்க? ஆமா. சரி சாமி. அதனாலதான் ஆமை ஓட்டுக்கு அவ்வளவு பலம்.
ஆமை ஓட வச்சு ஆ, அது மேல ரயில் வண்டியே நீ ஏத்துனாலும் ஆமை ஓடு உடையாது. ஆமாங்க உடையறது இல்லைங்க. ம். பட்டா கட்டி எடுத்து வெட்டவன உடையறது இல்ல. அப்படி சாய்ந்து கிடந்த மலையை தூக்கி நிறுத்த நான் எடுத்த அவதாரம் தான் கூர்மம். கூர்மம். ஆமா. மூன்றாவதுக்கு மூன்றாவது வராகம். வராகம். ஆமா. வராகம் என்ன? என்ன வராகம்னா பன்றி அவதாரம். ஏங்க ம். பண்ணி அவதாரம் எடுத்தீல, ஆமா. என்ன சந்தேகம்? அப்ப தின்றுப்பியா? என்னது? பிய்யு. ஏன் சாமி அவன் கேட்கறதுல நான் தானே பண்ணி அவதாரம் எடுத்தா பிஜ தின்னுத்தானே ஆகணும். தின்னுத்தானே ஆகணும். நான்காவது நீ சொல்லியா ஏங்க சொல்லவே இல்லைங்க. என்னது? தின்னியா திங்கலியா? நான் உள்ள வந்து சொல்றேன். சரி இங்க தானே சொன்னப்ப நான் பண்ணி அவதாரம் எடுத்தேன்னு உள்ளியா சொன்னேன். இங்க தானே சொன்னேன். அது என்னன்னு சொல்லு. தின்னியா திங்கலியா? இரு வர்றேன். கருப்பன் ஐயா சொன்னா சொல்லலாம். அவரை கேட்காத. ஏப்பா? அவரா சொன்னாரு, நீ தானே சொன்ன. அவர் தான்ப்பா என்ன வர சொன்னது. வர சொன்னது அவரு. பண்ணியா அவதாரம் எடுத்துன்னு அவரா சொன்னாரு, நீ தானே சொன்ன. இதுக்கு மட்டும் அவரை போய் கேக்குற. சொல்லிடலாமா? நான் போய் வீரமாத்தியம்மன் கோயில்ல போய் சாமி வாக்கெட்டு ஓடு. ஆக சொல்லாம விட மாட்டேன். இப்ப சொல்லி விடுவாரு. சொல்லுங்க சாமி. அதாவது நாளையும் பைத்தியம் ஆடுகிறான். என்னடா பிய தின்னியா இல்லையா? அந்த மாதிரி தான் வச்சுக்கோவே. அப்ப தின்னுபிட்ட அந்த மாதிரி அப்படியும். சரி 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 விடு. தின்னு ஆட்டி சொல்ல மாட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் நோண்டி நோண்டி கேக்குற? சம்பளம் சும்மா கொடுப்பாங்க. அதாவது நீ நினைப்பது போல அகராதிக்கோ அகராதிக்கோ பைத்தியம் பிடிச்சோ இல்ல உன்னாட்ட போதையில போயோ நான் திங்கல. நான் போதையில போன பார்த்தேன். அது நான் பின்னாடி விளக்கத்தை சொல்றேன். கோட்டை நீ தான் சேர்ந்து குடிச்ச அதை நான் காட்டுனப்ப. ஆனால் பன்றி அவதாரம் எதற்காக எடுத்தேன்? என்ன காரணம்? என்ன காரணம்? உலக நன்மைக்காக. உலக நன்மைக்காக. ஆமா. சரி. அதாவது நரகாசுரன் சொல்லக்கூடிய நரகாசுரன். ஆமா. சரிங்க. அரக்கன். அதாவது நாட்டிலே வாழக்கூடிய கன்னி பெண்கள். கன்னி பெண்கள். ஆமா. சரி. நாட்டரசர்களுடைய கன்னி பெண்கள் அத்தனை பேரையும் சிறையெடுத்து நரகலோகத்தில் சென்று ஒழித்தான். சரி. நரகல்னா என்ன? நரகம்னா என்ன? நரகல்னா என்னப்பா? நரகம்னா என்ன? என்னடா நரகம்னா என்னடா? எங்களுக்கு தெரியாதுடா சாமி. சாமி எனக்கு நரகம்னா தெரியாது. இவ்வளவு நேரம் திண்ணையான்னு கேட்டியா? தான். ஆனா அதுவா? எது? அது நல்லா நீ பொண்ணு சொல்லிட்டேன்டா. பொழுதுனைக்கு இந்த இவ்வளவு நேரம் என்ன கேட்கும்போது சொன்னா எனக்கு என்ன சொல்றேன். அதுதான். அப்படி இருக்கு. அந்த நரகலுக்குள் மனிதர்கள் போக முடியுமா? போக முடியாதுங்க. எது போகும்? எது போகும்? பண்ணித்தான் போகும். பன்றி தான் போகும். அதனால மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மிகப்பெரிய வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரத்தை எடுத்து அந்த நரகலுக்குள் சென்று நரகாசுரனை கொன்று கன்னி பெண்களையும் இன்னும் கோபிஸ்தர்களையும் மீட்டு கொண்டு வந்தேன். இதுக்காக தான் அந்த நரகலுக்குள் போனேன். அப்படி போகும்போது கொஞ்சம் போயிருக்கும் இல்லையா? வாய்ப்புள்ள நாக்கிற பேருக்கு உறுப்பு அதுக்கு தாங்க விளக்கமா கேக்குறோம் அப்படின்னு தின்றுப்பீங்க. கொஞ்சம் உலக நன்மைக்காக. உலக நன்மைக்காக. ஆமா. அது ஒரு முறை மட்டுமல்ல, இன்னும் 2 முறை பன்றி அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஆமா. சரி சாமி. அந்த சிவனுடைய திருமுடியை காண வேண்டும் என்பதற்காகவும் இன்னும் இரணையாச்சுதன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை அளிப்பதற்காகவும் நான் வராக அவதாரம் எடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் 4வது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம். ஆமா. சரிங்க. நரசிம்ம அவதாரம்னா எதற்காக எடுத்தேன்? எதற்காக? இரணையாச்சுதனை கொன்றேன் என்ற காரணத்தால அதாவது நாராயணுடைய பெயர் நாமும் உலகத்தில் எங்கேயுமே ஒழிக்க கூடாது. ஆமா. இரணியாய நமக என்று என்னுடைய பெயர் தான் ஒழிக்கணும்னு சொல்லி அசுரகுல வேந்தன் யாரு? இரணியகசிப்பு நாட்டு மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். பாட புத்தகத்திலும் படிக்கணும்னா எடுத்தோன்னா இரணியாய நமகன்னு சொல்லிதான் இரணையனை பத்தி பாடிதான் புத்தகமே ஆரம்பிக்கணும். உலகத்திற்கு கடவுளே நான் தான், என்னை தவிர வேறு எவனும் கடவுள் அல்ல என்று ஆணவத்தில் அழிந்து கொண்டிருந்தான். யாரு? இரணியகசிப்பு. அதனால அண்ணவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக முடிவு கட்டி அண்ணவனுடைய மனைவியுடைய வயிற்றிலே பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பிறக்க வைத்தேன். அவன் கருவாக இருக்கும் பொழுது நாரதனை விட்டு இந்த நாராயணுடைய பெயர் நாமத்தை அந்த பிரகலாதனுடைய காதிலே ஓத சொன்னேன். ஆமா. சரி. இரணையாய நமக வேற எந்த பேரு சொன்னாலும் அவன் காதல் விழுகிறது. எப்படி விழுகும்? எப்படி? நாராயணாய நமகன்னு சொல்லிதான் அவன் காதல் விழுகும். அவன் காதல. ஆமா. சரி. அப்படி இருக்க வளர்ந்தான். 5 வயது ஆன பிறகு
பள்ளிக்கூடத்துக்கு பிடிச்சு அனுப்புவாங்க இல்லையா ஆமா சாமி. குருகுல வாசத்துக்கு அப்படி குருகுலம் பிடித்தனுப்ப இரணையாய நமக என்று குருவானவர் சொல்ல நாராயணாய நமக என்று பிரகலாதன் சொல்ல அப்பொழுதே அழைத்து கொண்டு வந்து அரசனான இணைய கசிப்பு கிட்ட விஷயத்தை சொல்ல பெற்ற தந்தையான என்னுடைய பெயரை ஒரு முறையாவது நீ சொன்னால் உன்னை உயிரோடு விடுவேன், இல்லாவிட்டால் உன்னை அழிப்பேன் என்று எத்தனையோ அண்ணவனை கொல்ல எத்தனையோ சதித்திட்டம் தீட்டி கொலை முயற்சி செஞ்சு பார்த்தான். ஆமா, பெரும் கடலுக்குள் அந்த பிரகலாதனை தூக்கி வீசினாலும் மீண்டும் உயிர் பெற்று வந்தான். நாகப்பாம்பை விட்டு விஷம் மிகுந்த நாகப்பாம்பை விட்டு கடிக்க வைத்தாலும் மீண்டும் உயிர் பெற்று வந்தான். மதம் கொண்ட யானை வைத்து மிதிக்க வைத்தாலும் மீண்டும் உயிர் பெற்று வந்தான் பிரகலாதன். அதனால கடைசியாக கேட்டான், ஒரே ஒரு முறை மட்டும் இரணையாய் நமக்கு ஒரு முறை சொன்னால் உன்னை உயிரோடு விடுகிறேன் கேட்டான். அன்றே பிறந்து அங்கே அழியக்கூடிய இந்த மாநில இனத்தை ஒருபொழுதும் நான் வாழ்க என்று சொல்ல மாட்டேன். நமக்கெல்லாம் பெரிய அந்த தெய்வம் தான் பிரகலாதன் வாதாட, உன்னுடைய தெய்வம் உன்னை அழிக்க போகிறேன், உன் தெய்வம் உன்னை வந்து காப்பாற்றுவானா என்று கேட்டான். சரி, நிச்சயமாக என்னை வந்து காப்பாற்றுவார் என்று சொன்னான். சரி, அப்படி என்றால் எங்க இருக்கிறான் உன் தெய்வம் என்று கேட்பார். எங்கும் இருப்பார் ஏகாந்த மூர்த்தி அப்படின்னு கேட்டான். சரி, அப்படி என்றால் இந்த வஜ்ர தூண், இந்த ராஜசபையில் இருக்கக்கூடிய இந்த வஜ்ர தூணில் உன் நாராயணன் இருப்பானா என்று கேட்க, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார் ஏகாந்த மூர்த்தி என்று சொல்ல எடுத்தான் ஆயுத கதாயுதத்தை ஓங்கி அடித்தான் வஜ்ர தூணை. வஜ்ர தூண் இரண்டாக பிறந்தது. அந்த பிரகலாதனுடைய நம்பிக்கை வீணாக போகக்கூடாது என்று சொல்லி அந்த தூணுக்குள்ளே மனித உடல் சிங்கத்தினுடைய தலையை கொண்டு நரசிம்மமாக உருவெடுத்து வெளிவந்தி. ஏன் நரசிம்மமாக நான் ஏன் உருவெடுக்கணும்? என்ன காரணம்? அந்த இரணைக்கசிப்பு பெற்ற வரம் அப்படி. என்ன வரம்? எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது பகல்லையும் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, அரண்மனைக்கு வீட்டுக்கு உள்ளேயும் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியும் வரக்கூடாது, வரக்கூடாது, மனிதராலும் வரக்கூடாது, மிருகத்தாலும் வரக்கூடாது. ஆமா, எந்த ஒரு ஆயுதத்தாலும் கத்தி ஈட்டி கோடாலும் செல்லக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரணத்தை வாங்கினான். அதனாலே மனிதனும் கூட்டில்லாமல் மிருகத்திலும் கூட்டில்லாமல் மனித உடல் சிங்கத்துடைய தலையை கொண்டு நரசிம்மாக உருவெடுத்து வந்தேன். இது மனுஷன்ல கூட்டி வைக்க முடியுமா, மிருகத்துல கூட்டி வைக்க முடியுமா? அதனாலே அண்ணவனை பிடித்து ரதராவென்று இழுத்து கொண்டு சென்றேன். இழுத்து கொண்டு வாசப்படியில உட்கார்ந்தேன். வாசப்படியில எதுக்கு உட்கார்ந்தேன்? எதுக்கு? வாசப்படி வந்து வீட்டுக்கு உள்ள கணக்கு சேருமா, வீட்டுக்கு வெளியே கணக்கு சேருமா? வீட்டுக்குள்ளதாக சேரும். எப்படி சேரும்? எதுக்கும் சேராதுப்பா. வெளியும் சேராது, வீட்டுக்கு வெளியும் சேராது, வீட்டுக்கு உள்ளேயும் சேராது. சரி, அதுக்கு அதனால வாசப்படியில உட்கார்ந்து என் மடி மீது அவனை போட்டேன். சரி, பகல்லையும் சாவில்லை, இரவுலையும் சாவில்லை, அந்தி சாயக்கூடிய நேரம் சாயந்தரம் 6:30 மணி வாக்குல பாரு, பாதி இருளும் பாதி வெளிச்சமும் கலந்திருக்கும். ஆமா, அது வந்து பகல்னு சொல்ல முடியாது, இரவுன்னு சொல்ல முடியாது, அந்தி சாயும் நேரம்னு சொல்லுவாங்க. பெரியவங்க இரணை நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் சரி, இப்போ எந்த ஆயுதத்தாலும் என்ன கொல்ல முடியாதுன்னு என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டான். என் 10 விரல்கள் இருக்கிறது, 10 விரல் இருக்கக்கூடிய நகத்தால அண்ணவனை மல்லக்க தள்ளி அவன் மாறை பிளந்து மணிக்குடலை எடுத்து மாலையாக போட்டுக் கொண்டேன். மாற பிளந்து மணி குடலை எடுத்து மாலையா போட்டுக் கொண்டேன். சரி சாமி, இது நான் எடுத்த 4வது அவதாரம் நரசிம்மம். சரி சாமி, 5வது வாமன அவதாரம் எடுத்து மாவலி சக்கரவர்த்தியுடைய கர்வத்தை அழைக்கிறேன். 6வது பரசுராமராக பிறந்து மாரியம்மன் பிறப்பதற்கு நானே காரணமானேன். அதாவது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் இருக்கும். கவுண்டர் மகளுக்கு புனர் சங்கர், நாய்க்கர் மகளுக்கு பொம்மக்கா, நாடார்களுக்கு பத்திரகாரியம்மன், அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மதுரை வீர சுவாமி இருக்க எல்லா ஜாதியினரும் வழிபடக்கூடிய ஒரு பொதுவான தெய்வம் உலகத்தில் உண்டு. கோட்டுதான் எல்லாரும் அதான் கும்பிடுறாங்க. தூங்கி எந்திரிச்சாங்களா இல்லையோ 11:50 எந்திரிக்கிறாங்க, 12 மணி கோட்டை கடையில இருக்கிறாங்க. ஆனா முன்னம்னா அதான் கும்பிடுறேன். கரெக்டா வீட்டுக்கு 8 மணிக்கு கூத்து குடிப்பாங்க. இது நீ சொல்றது தெய்வம் வந்து குடிகாரர்களுக்கு அந்த தெய்வம். உங்களுக்கு நான் சொல்றது உலக பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் பொதுவான தெய்வம் என்ன? எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வம். பொதுவான தெய்வம் என்னடா தெய்வம்? மாரியம்மன்.
மாரியம்மன். அந்த மாரியம்மன் பிறப்பதற்கு அந்த பரசுராமராக நான் பிறந்து மாரியம்மனை பிறக்க வைத்தேன். சரிங்க. இப்படி 6 அவதாரம் எடுத்தேன். இது முதலிகம் முடிந்தது. இரண்டாவது திரேதா யுகத்திலே அயோத்திய நகரத்தை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக நான் பிறந்தேன். சீதையை மணமுடித்தேன். என் மனைவி சீதாதேவி சிறையெடுத்து சென்ற 10 தலை ராவணேஸ்வரனை அனுமந்தருடைய துணையை கொண்டு கொண்டு பிடித்து ராமராஜ்யம் நடத்தி வந்தேன். இது என்னுடைய 7வது அவதாரம். 7வது. ஆமா. 8வது இந்த துவாபர யுகத்திலே 2 அவதாரம். பலம் கொண்ட பலராமனும் நானே, ஸ்ரீமந்த கண்ணனும் நானே. ஓ, பலராமனும் நீங்களே, ஸ்ரீமந்த நாராயணன். அடுத்தது கலியுகத்திலே கல்கி அவதாரமானது எடுத்தால் இந்த அண்டரண்ட பிரபஞ்சம், இந்த அகில உலகம் அத்தனையுமே அழிந்து இந்த ஆயினுடைய அங்கத்திற்குள் அடக்கமாகிவிடும். கல்சிலையா நீங்க அவதரிக்கிறீங்க? கல்சிலை இல்லப்பா, கல்கி. கல்கி. சரி சாமி. ஆனா அப்படி இருந்தாலும் உன் முகத்தை பார்த்தால் இப்பொழுதே கல்கி அவதாரம் எடுக்கலாமா என்று தோன்றுகிறது. நல்லா சார், இப்ப எடுக்காத. எடுக்கிற ஒரு 20 வருஷம் கழிச்சு எடு. ஏன்? அதுக்குள்ள கோட்டை குடி சேர்த்து போயிருவேன். அதுக்கப்புறம் நீ எடுத்தானா எடுக்கலாம். எனக்கு என்ன, ஆயா போய் நான் சொருக்கம் தான் எனக்கலாம். உனக்கெல்லாம் நரகதான் சாமி. கண்டிப்பா எனக்கு உனக்கெல்லாம் நரகம் தான். ஏப்பா, யார் கூத்து கூப்பிட்டாலும் கூத்துக்கு வந்துடுறியா? சரி, எந்த செட்டு கூத்து கூப்பிட்டாலும் கூத்துக்கு போயிடுற. கூத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்தாதாப்ப நரகம் கிடைக்கும். அப்படி இல்ல சாமி, வரன்னு விட்டு கடைச்சிட்டு இடத்துல வாயில வச்சு வீட்டுல படுத்துக்கணும். அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குமா? இப்பெல்லாம் அப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க. சீக்கிரம் சாவறது அவங்க தான் சீக்கிரம் சாவறாங்க. நல்லவங்களுக்கு ஏது காலம்? ஆமா சாமி. சரி, நீலாம் நல்லது செய்யாதா இருக்கும். ஆகட்டும். உனக்கு யாராச்சும் நல்லது செய்யறாங்களா? நீ கூப்பிடுப்பாங்களா? வரன்னு எடுத்து வைப்பாங்க. மாமா இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. பின்ன பின்ன மசாலா எல்லாம் வரமா நைட்டு 10 மணிக்கு எல்லாம் சுவிட்ச் பண்ணி வச்சுக்குவான். இல்லப்பா, வேற மசாலாக்காரப்பா. எங்க மசாலாக்காரன் எங்களையே வேலை விட்டா சாமி, பேரு மட்டும் சிந்திரியில போட்டுக்கிறான். பின்ன சரி, முந்தா நேரத்துக்கு 1000 ரூபாய் கேட்டாங்க வாத்தியாரிட்ட. அன்பழக வாத்தியாரிட்ட. சரி, எப்ப என்ல 1000 ரூபாய் இல்ல 1 ரூபாய் இல்ல, கூத்துக்கு வா, நீ கூத்து இருக்குது, நம்ம ஆடி இன்னைக்கு நான் காலைல கொடுத்துறேன், தனிச்சப்ப 3500 ஆகுது, அப்புறம் என்ன அப்படின்னாங்க. இப்ப குடுப்பியா மாட்டியானாங்க, குடுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம பக்கத்து ஊர் வேறு செட்டுல 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. தலைவர் எடுத்து எங்க எல்லாத்துக்கும் வாயில வச்சுட்டு ஊருக்காரு கும்புறு கும்புறாங்க. எங்களை நடந்தா நம்ம தான் சாமி 1000 ரூபாய் கேட்டு கொடுக்கல, அப்ப எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு நானு என்ன பாவம் பண்ணி இருக்கோம். சரி, இருக்கட்டும். ஊருக்காரிட்டு ஓம குத்து. அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சா? தம்பி, சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கிற நீ, உனக்கே 2 பொண்டாட்டி 4 கூட்டியா இருக்குது. இருக்கும்போது நான் கல்யாணம் செய்யக்கூடாதா? சகலதான் கூப்பிடறான்றது. ஒரு மணி சகல வருவாரு. யாருன்னு தெரியுமா? யாரு? பைரவ மூர்த்திப்பா. ஏங்க போய் சொல்லாதீங்க, அது உங்க சகலன்னு வந்தோன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி, உனக்கு புரியாது, நீ துஷ்ட முட்டம். ஆமா. ஆனா ஒரு பொண்டாட்டியா எனக்கா? இல்ல. எத்தனை பேரு? எத்தனை இருக்கும் நினைக்கிற? ஒரு 2 இல்ல. சரி, ஒரு 5 இல்ல. இல்ல, ஒரு 10. ஆஹா. என்னடா இது கண்காட்சியாக? சரி கேப்போம். கேக்க ஒரு 100, ஒரு 150, 16108. மொண்டியாட்டம் வாக்க முடியுன்னு 16108 பொண்டாட்டி வச்சுட்டு மொண்டியாட்டையாப்பா அந்த காரியத்தை செய்யணும். ஒரே இடத்துல இருக்கும். சாமி, அத்தனை பொண்டாட்டி கட்டி லாட்ஜி வச்சா நடத்துற? என்னென்ன ஒரு லாட்ஜி வச்சு நடத்திட்டு மகாலட்சுமி, ருக்மணி, ஜாம்பவதி இப்படி சொல்லக்கூடிய 8 பட்ட வச்சிருக்க வந்து தாலி கட்டின்னு பொண்டாட்டிங்க. 16100 பேரு. யார் யாரு? யாரு? கோபிஸ்திரிகளும் அந்த நரகாசுரன் சரியெடுத்து சென்றானே கன்னி பெண்கள். அந்த கன்னி பெண்கள் எல்லாம் அந்த நரகாசுரனை கொண்டு நான் சிறை மீட்டிட்டு வரும்பொழுது நரகாசுரன் எங்களை சிறை பிடிச்சிட்டு வந்துட்டான். எங்கள் கற்பெல்லாம் அழிந்து போயிருக்கும் நாட்டு மக்கள் எல்லாம் எங்களை நினைப்பாங்க, இனிமேல் நாங்கள் நாட்டிலே போய் உயிரோடு வாழ முடியுமா? சோரம் உங்களை சரி எடுத்துட்டு போய் உங்களை கற்பழிக்காம இருப்பானா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யாருமே கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்களே. அதனாலே எங்களுக்கு நீங்க கல்யாணம் செய்வதாக இருந்தா நான் உயிரோடு உங்களோடு வருகிறேன், இல்லைன்னா இங்கே சாகரம்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க. சரி, அப்பொழுது 16100 அவதாரங்களாக நான் எடுத்து ஆமா
ஒரே சமயத்துல 16,100 பெண்களையும் திருமணம் செய்தேன். ஓஹோ நித்த கல்யாண வாசன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓ நித்த கல்யாண வாசன். ஆமா ஏங்க அந்த 16,108 பேருக்கு தான் 108 அவதாரம் எடுத்துட்டேன். சரி அவங்களுக்கு பண்ணிக்குவேன் நினைச்சா கூட போயிடலாம். 16,000 பேர் போயிருவாங்க. இந்த 8 பேர்த்த கல்யாணம் பண்ணல. ஆமா அந்த 8 பேர்த்திட்டு எப்படி போவ? வாரத்துக்கு 7 நாள். அப்படி பார்த்தா கணக்குல இன்னொருத்தி கம்மியா எச்சா இருக்கிறாள். அவள் என்ன பண்ணுவேன்? நான் என்னமோ செஞ்சுட்டு போறப்பா. இல்ல இவனுக்கு மண்டையில மூலக்குது சாமி. கரெக்டா தப்பா? 16,108 பேர்த்த நீ 16,108 பேரா அவதரிச்சு போயிடுற. சரி ரைட் விடு. இன்னும் 8 பேர் இருக்கிறாங்க பட்டேஸ்வரிங்க. வாரத்துல 7 நாள். ஒருத்தி ஒரு வீட்டுக்குனாலும் 7 நாளைக்கு 7 வீட்டுக்கு தான் போக முடியும். அப்ப இன்னொருத்தி மத்தாலக்காரனை விட்டு கொடுப்பியா நீ? ஆழ்வார் அதாவது 16,100 அவதாரம் எடுத்த எனக்கு இன்னும் ஒரு அவதாரம் சேர்த்து எடுக்க தெரியாதா? அதை நீ சேர்த்து சொல்லி இருக்கணும்லப்ப. ஏன் சொல்ல முட்டப்ப? நான் சொல்லியிருப்பேன், உனக்கு புரியாது. ஏன்னு சொல்லு. நீ ஒரு துஷ்ட முண்டம். தெரியும் இன்னொரு தலைக்கு தான் தெரியும். சரி சாமி. ஆனா அப்படி இருந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூவானது தேவர் சபையிலே பூக்கும். குறிஞ்சி பூ. அந்த பூ வந்து அதாவது மல்லிப்பூ ரோஜா பூ மாதிரி அன்றாடம் மலர்ந்து அன்றாடம் உதிரக்கூடிய பூ அல்ல. 12 வருஷம் ஆகும். 12 வருஷம். ஆமா அந்த குறிஞ்சி பூவானது பூப்பதற்கு 12 வருஷம். மறுபடியும் அந்த குறிஞ்சி பூ பார்க்கணுமே இன்னும் 12 வருஷம் ஆகணும். இன்னும் 12 வருஷம் ஆகணும். அப்பேற்பட்ட அந்த குறிஞ்சி பூவானது பூக்கும் பொழுது தேவர் சபை கூட்டுவது வழக்கம். தேவர் சபை கூட்டுவது வழக்கம். சரிங்க. அதனால எனக்கு தூதுவர்கள் வந்து இன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓலை அனுப்பி இருக்கிறாங்க. ஓலை விட்டுட்டாங்க இன்னைக்கு. ஆமா ஓலை ஓலை ஓலை. ஆமா அதுலயே இருக்காதீங்க போ. அதனால தேவர் சபைக்கு புறப்பட வேண்டும். புறப்படலாமா? ஆமா நீயும் வருகிறாயா? வரும்போது தண்ணி ஊத்தாம வந்துட்டேங்க. கைய மாத்து நீதான் வச்சு இல்லங்க. வரும்போது தண்ணி ஊத்தாம வந்துட்டேன். நீங்க முன்ன போக, பின்னாடி நான் இந்த ஏரியில குதிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி போலாமா? அப்படியாகட்டும். அப்படியே போகலாம்.